ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May all glory be to God's holy name today. 2025 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை. Today is 17th, the third Sunday morning, the month of August, the year 2025. இயேசுவின் நாமத்தினால் அழைப்புக்கமைய பாத்திரவான்களாக நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். You give us grace that we can live a life worthy of the calling we have received in Christ Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Lord Jesus Christ. ஆமென் ஆமென் ஆமென். Amen amen amen. எபேசியர் 4:1-4 வரை. The book of Ephesians chapter 4 verse 1 to 4. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, As a prisoner for the Lord, then I urge you to live a life worthy of the calling you have received. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி, Be completely humble and gentle, be patient, bearing with one another in love. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். Make every effort to keep the unity of the Spirit through the bond of the peace. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. There is one body and one spirit, just as you were called to one hope when you were called. கவனியுங்கள். Listen to this carefully. கிருபையானது நம்மை எப்படிப்பட்ட தகுதி நிலைக்கு உயர்த்தி இருக்கின்றது என உணர்ந்து, அந்த தகுதி நிலை எவ்வாறு நடைமுறை வாழ்க்கையில் செயல்பட வேண்டுமென்று பாத்திரவான்களாக நடந்து கொள்வோம். Let us realize how much grace has raised our status and how we must live our life in our practical life fitting this grace. கிறிஸ்துவை போன்று ஆவியை வெளிப்படுத்தி காட்டுவது அவசியம். It is essential to show a Christ-like spirit in our lives. 1. மனத்தாழ்மை, humility, ஆணவம், இருமாப்பு ஆகியவற்றிற்கு எதிரானது. This is quite contrary to arrogance. ஒன்றிற்கும் பயனற்ற நம்முடைய தன்மையிலும் மனத்தாழ்மை நிறைவுபடுத்தி நம்மை காட்டிலும் பிறரை மேலாக கருத செய்கின்றது. Humility makes us respect others as better people even when they are useless. 2. சாந்தம். 2. gentleness. தேவனோடு தொடர்புள்ள செயல்களில் எவ்வித எதிர்ப்புமின்றி அவருக்கு ஒப்புவித்து கீழ்ப்படுகின்ற மனப்பான்மை ஆகும். This is an attitude that makes us become obedient to God in all that is related to God. மனித கொடூரமான செயல்பாட்டிற்கு எதிராக பழிவாங்கும் எண்ணத்துடன் செயல்படாதிருக்கும். It will not make us behave in an aggressive or revengeful way in the world. நீடிய பொறுமை, patience. எரிச்சல் அடையும்படி நீண்ட நேரம் தூண்டிவிடப்பட்டாலும் 1. சீரான மனநிலை, 2. பொறுமையுள்ள ஆவியுடையோராய் நடந்து கொள்ளுதலாகும். Even though we are instigated to become angry, patience will give us a steady mind, a patient spirit. தகப்பனே, இந்த ஜீவ வார்த்தைக்கு அமைய அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமையை காண்பிக்க கிருபை செய்வீராக. Let us reflect humility, patience and gentleness in our life by living a life worthy of the calling we have received in Christ Jesus. நாங்கள் தவறி இருக்கிறோம். We have fallen out. ஆண்டவரே, நாங்கள் விழுந்து போயிருக்கிறோம். We have fallen. எங்களை திருத்தும். You correct ourselves. உமக்கு ஏற்ற பாத்திரமாக வணையும். You make us you create us in your own hands. இயேசுவின் நாமம். In the name of Lord Jesus Christ. ஆமென் ஆமென் ஆமென். Amen amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you abundantly.